இயேசுவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வருகையை பற்றி பேசும்படிக்கா எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. எனவே இந்த அருமையான நாளிலே உங்களோடு ஆண்டவருடைய வருகையை பற்றி, அவருடைய முதல் வருகை எதற்காக வந்தது அதை பற்றியும், இரண்டாவது வருகையை பற்றி மிக விளக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஏன் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிலே வந்தார்? ஏன் இயேசு முதலாக இந்த மண்ணுலகத்திற்கு வர காரணம் என்ன? என்னத்துக்காக வந்தார் இயேசு? எப்படி பாவம் வந்துச்சு? யாரு பாவம் செஞ்சாங்க? நம்ம பாவமே செய்யறதில்ல பாருங்களா, ஆதாம் ஏவாள் தான் செஞ்சாங்க. சரி, இருந்தாலும் முதல் பாவம் நம்முடைய தாத்தா பாட்டிங்க யாரு? ஆமா, அவங்க செஞ்ச பாவத்தினால தான் பாருங்க, ஓ ஆதாமின் பாவம் என்று சொல்லி அந்த ஈஸ்டர் நைட்ல அந்த பாவத்தை நினைச்சு கூட நம்ம பெருமையா பேசுவோம். காரணம், அந்த பாவம் தான் நம்ம ஆண்டவர் கடவுளை இந்த உலகத்திற்கு வர செய்தது என்பதற்காக. அவ பாருங்க, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தை நாம உற்று நோக்குகின்ற பொழுது அங்கே நம்முடைய பெற்றோர்கள், முதல் பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிங்க, அவர்கள் செய்கிற அந்த கீழ்ப்படியாமை பற்றி நாம் வாசிக்க நேருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வருஷத்துக்கும் நீங்க தான்பா ராஜா, சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க என்று சொல்லி நம்ம தாத்தா பாட்டியை உருவாக்கி அந்த பெரிய ஏதோ ஒரு தோட்டத்தில் விட்டுட்டு போறார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த மரத்திலிருந்து மட்டும் நீங்க எதையும் சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம தான் இப்ப தெரியுது இல்ல நமக்கு எப்படி அந்த எண்ணம் வருதுன்னு. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் நம்ம செய்யறோம் தெரியுமா? அந்த உணர்வு எப்படி வருதுன்னா, நம்ம தாத்தா பாட்டிக்கு அது இருந்துச்சு. கடவுள் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதுன்னு சொன்னாங்கல்ல, நீ என்ன சொல்றது? நான் அதைத்தான் செய்வேன். இன்னைக்கு நம்ம சில பேர் இருக்கிறோம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். கடவுள் சொல்லுவாரு, ஏமா இதை செய்யாதம்மா. நீங்க என்ன சொல்றது? நான் அதைத்தான் செய்வேன். இங்க போகாதமா, நான் அங்கதான் போவேன். பிள்ளைகளும் அப்படியாகத்தான், எப்பா வேலைக்கு போக நீ சொல்லித்தான் நான் வேலைக்கு போனோமா, நான் போக மாட்டேன் அப்படி என்று சொல்லி பேச்சை கேட்காத எப்படியாக நாம் இருக்கிறோம். அப்படியாகவே முதலாக இந்த கீழ்ப்படியாமையினால நம்முடைய தாத்தா பாட்டிங்க ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறாங்க. எனவேதான் தொடக்க நூல் அழகாய் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ உன் உணவை உண்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய். மண்ணுக்கே திரும்புவாய். Praise the Lord. Praise the Lord. சாவு முதலாக இந்த உலகத்திற்குள்ளாக வருகிறது. எப்படியாய் அன்பிற்கினவர்களே, ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆண்டவர் கடவுள் நம்முடைய பெற்றோர்கள் செய்ததற்கு காரணமாக அந்த மரணத்தை, சாவை இந்த உலகத்திற்குள்ளாக எடுத்து வருகிறார். எனவே அப்பதற்கு பிறந்தாக வருகிற எல்லோருக்குமே அந்த முதல் பாவம், இந்த ஒரிஜினல் சின், இந்த ஆரிஜின் ஆஃப் சின் எல்லாருக்குமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுகிறது. எனவே எப்படியாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கடவுளும் எப்படியாவது இந்த மக்கள் மனமாறுவாங்க, திருந்தி வருவாங்க என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம பக்கத்திலிருந்து எந்த முயற்சியும் எடுக்கல. நம்ம பாவத்திலிருந்து வெளிவரணும்னு சொல்லிட்டு நாம ஒருபொழுதும் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் கடவுள் நினைத்தார். இந்த படைப்பை தொடங்குகின்ற பொழுது மனிதனும் உலகமும் கடவுளும் இந்த 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா பாவத்திற்கு முன்பாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்படுகிறது. எனவே இந்த விரிசலை ஒட்டு போடுவதற்காக ஆண்டவர் கடவுள், தந்தை கடவுள் மீண்டுமாய் முயற்சி செய்கிறார். எனவேதான் அழகாய் சொல்லுகிறது, அன்பிற்கினியவர்களே, வேதவசனங்கள் அழகாய் சொல்லுகிறது, நம் பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 18 வாசிங்க. 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 18. இவை யாவும்
கடவுளின் செயலே, இவை யாவும் கடவுளின் செயலே, அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். Praise the Lord. Praise the Lord. பாருங்க எப்படிப்பட்ட கடவுள் பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, நாம ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கடன் கொடுக்குறோம். நம்ம வந்து அம்மாவுக்கு, அம்மா கண்ணாடி போட்டுக்கிறேம்மா, உனக்கு நான் ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்குறேன். நானும் வந்து எப்படியாவது கொடுத்துருவீங்க, எப்படியாவது அம்மா பரவாயில்லப்பா இந்த வருஷம் போட்டோம் அந்த வருஷம் போட்டோன்னு சொல்லிட்டு நான் காத்துட்டே இருக்கிறேன். நீங்கள் கொடுக்குறதா தெரியல, 100 ரூபா நீங்கள் கொடுத்துருவீங்க, இருந்தாலும் நாங்கள் ஒரு பேருக்கு நீங்கள் கொடுக்குறதா தெரியல. நான் என்ன பண்ணுறேன்னா, என் பாக்கெட்ல இருந்தே ஒரு 100 ரூபா எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு, ஏம்மா அந்த 100 ரூபாவது திருப்பி கொடுமா, உன் கடன் காசை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நானே அந்த கடன் காசை உங்ககிட்ட கொடுத்து நானே வாங்கி வச்சுக்கிறேன். Praise the Lord. இயேசு கடவுள் அப்படிதான். கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு, பாவம் செஞ்சுட்டோம். நம்ம இந்த பாவத்தில் நம்ம திரும்பி வருவோம்னு பார்த்தாரு, வரவே இல்லை. அதனால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். அதை தான் யோவான் நற்செய்தி அழகாய் சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். பாருங்க அவருடைய அன்பை பாருங்களா. அவர் மகனையே அனுப்பி நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக அவரையே விதைக்க செய்கிறார். அதுதான் கடவுளுடைய மாபெரும் அன்பாக இருக்கிறது. எனவேதான் ரோமேற்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, 7 to 8 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது மிக அருமையான வசனங்கள். ரோமேற்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7 to 8 வசனங்கள் வாசிங்க. நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒரு நேர்மையா இருக்கிறான், அவனுக்காக உயிரை கொடுப்பது அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் தம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். Praise the Lord. பாருங்க, நம் மீது வைத்திருக்கிற அன்பை இப்படியாக அவர் வெளிக்காட்டுகிறார். தன் ஒரே மகனை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக அவர் அனுப்புகிறார். நாம் எல்லோரும் நிலைவாழ்வை பெறுவதற்காக, அதை நிறைவாய் பெறுவதற்காக ஆண்டவர் கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு முதலாக அனுப்புகிறார். எனவேதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்பது போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட மகன் கடவுளும் கூட என்ன பண்றாரு? கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டார். பாருங்க அன்பிற்கினியவர்களே, கடவுளுடைய அன்பு. ஆண்டவர் இயேசுவும் தந்தை கடவுள் மீது அவ்வளவு அன்பு கொண்டு நிலை வாழ்வை நமக்காக கொடுத்தாங்க. அப்படியாகவே பாவத்தினால் ஏற்பட்ட அந்த உறவு விரிசலை மீண்டுமாக கடவுளுக்கு ஏற்புடையராய் அவர் மாற்றுகிறார். அதை ரோமேற்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு புதிய ஆதாமாய் வந்தார். எப்படியாய் ஒரு மனிதன் மூலமாக இந்த உலகத்திற்கு பாவம் வந்ததோ, அப்படியாய் ஒரு மனிதனுடைய ஏற்புடையின் காரணமாக, ஒரு மனிதனுடைய நீதியின் காரணமாக, கீழ்ப்படிதலின் காரணமாக நாம் எல்லோரும் தந்தையோடு ஏற்புடையாக இருக்கிறோம். அதனால் நமக்கு வாழ்வு நிச்சயம் என்று வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த முதல் வருகை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது மிக எளிமையான விதத்தில் நாம் எல்லோரும் பாவத்தில் இருந்தோம். நம்ம தாத்தா பாட்டிக்கு செஞ்ச பாவத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம். அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டு, சாவிலிருந்து நம்மை மீட்டு வாழ்வு கொடுப்பதற்காக, அதுவும் நிலை வாழ்வின் நிறைவாய் கொடுப்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் நிலை வாழ்வை பெற உரிமை உள்ளவர்கள். நாம் எல்லோரும் நிறைவாய் பெறுவதற்கு உரிமை உள்ள மக்கள். அவர்களே திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் எல்லோருமே ஆண்டவர் இயேசுவை தந்தை என, ஆண்டவர் இயேசுவை கடவுள் என அழைக்கிற நாம் எல்லோருமே, அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் எல்லோருமே
நிலைவாழ்வை பெற தகுதி உள்ளவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதோடு இயேசுனுடைய இந்த முதல் வருகை முடிகிறது. ஆண்டவர் வந்தாரு, நமக்காக பாடுபட்டார், இறந்தார், நிலைவாழ்வை நமக்கு உரிமையாய் கொடுத்து விட்டு சென்று விட்டார். நாம் எல்லோருமே நிலைவாழ்வை பெற தகுதி உள்ளவர்கள். ஆனா நமக்கு நிலைவாழ்வு கிடைக்குமா? நிறைவாய் கிடைக்குமா? அதுதான் இரண்டாவது வருகைக்காக நம்மை தயாரிக்க சொல்வதற்கான காரணம். அப்போ நாம் எல்லாருமே கேண்டிடேட்ஸ். நம்ம இப்போ ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு கொள்வதற்கு நம்ம எல்லோருமே தகுதி இருக்கிறது. பரிசை பெறுவதற்கு எல்லாருக்குமே தகுதி இருக்கிறது. ஆனால் எல்லாம் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் பரிசு கொடுத்துருவாங்களா? யாருக்கு பரிசு கொடுப்பாங்க? நல்லா ஓடி முன்னால போறவங்களுக்கு தான் பரிசு. அதனால் அன்பிற்கினியவர்களே, இரண்டாவது வருகை அதை தான் சொல்லுகிறது. ஆண்டவர் வந்தார், முதல் வருகையிலே வந்தார். அவர் நமக்கான அந்த பாவத்தை எல்லாம் அழித்து நிலைவாழ்வை உரிமையாக்கி கொடுத்துக்கிட்டு சென்றுட்டாரு. நாம் எல்லோருமே அதுக்கு எலிஜிபிளா இருக்கிறோம். ஆனால் அதை பெற நமக்கான தகுதிகள் இருக்கிறதா என்பதை இரண்டாவது வருகை அழகாய் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். முதல் வருகை தெரியுதா? புரியுதில்ல? மிக எளிமையான விதத்தில் இயேசு வந்தார், தன்னுடைய நம் பாவத்தெல்லாம் அழிச்சு நிலைவாழ்வை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இரண்டாவது வருகை இருக்கிறதா? இப்ப இரண்டாவது வருகைக்கு போயிடலாம். இரண்டாவது வருகை இருக்கிறதா? என்னடா இது, பைபிள் எங்க இருக்கு இரண்டாவது வருகை இருக்குன்னு? சொல்லுங்க யாராவது. திருவெளிப்பாடு நூல் இருக்கா? சரி. திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? ஏன் அவங்க ஒரு நிமிஷம், அவங்க ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க? மேல பிளைட் போகுதுன்னு பாக்குறதுக்கா? ஏரோப்ளைன் போகுது. ஆண்டவர் விண்ணேற்று மடவேதை அவர்கள் தன் சீடர்களோடு ஆண்டவர் போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு? டாட்டான்னு சொல்லிட்டு அவர் மாட்டு மேல போயின்னு இருக்காரு. நம்ம ஆளுங்க போனவங்களா மேல பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஐயோ, ஆண்டவர் நம்ம விட்டு போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போதான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அங்க இருக்கிற வானத்தை சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்குமா. இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் மீண்டும் வருவார். அவர் மீண்டும் வருவார். மீண்டும் வருவார். அப்படியாகவே யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நான் போகிறேன். யார் போறாரு? இயேசு சொல்லுகிறார், நான் போறேன், பின் உங்களிடம் திரும்பி வந்து என நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நான் சொன்னதை கேட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார். அப்படியாகவே ராவுணவின் பொழுது ஆண்டவர் ஏராளமான இடத்துல நான் போகிறேன், உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்து விட்டு நான் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். என் தந்தை வாழ்கிற இல்லத்துல உறைவிடங்கள் பல இருக்குன்னு நாங்க ஏசி ரூம் எல்லாம் போட்டுட்டு ஹீட்டர் எல்லாம் வச்சு குளிருக்கெல்லாம் நல்ல பெட் எல்லாம் போட்டு சூப்பரான ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நான் போறேன். உங்களுக்கு போயிட்டு ஆரோக்கியமேரியோ இல்ல வேளாங்கண்ணியோ கவலைப்படாதப்பா, உனக்கு போயிட்டு நான் மேல அழகான ரூம், சரிங்களா, ரூம் ரெடி பண்ணிட்டு அங்க உன் மனைவி தொல்லையே இருக்காது, கவலைப்படாத, உன் கணவன் தொல்லையே இருக்காது, மாமியார் தொல்லையே இருக்காது, அழகான ஒரு ரூம் ரெடி பண்ணிட்டு நான் வந்து உங்களை அழைத்துக்கொள் வேண்டும் சொல்லி ஆண்டவர் கடவுள் சொல்றாரு. ஆண்டவர் போய் சொல்ற கடவுளா? ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வன். அவரே சொல்லி இருக்கிறார், நான் திரும்பி வருவேன். அப்போ நம்ம சந்தேகமே பட தேவல. எனக்கு ஒரு சில அப்பா அம்மாக்கெல்லாம் மகன், அம்மா நான் வந்து பார்த்துட்டு போவோம்மா, உன்னை இங்கத்தான் என் மனைவி கூட தான்மா நான் போறேன், வாரத்துக்கு ஒரு முறை வந்து நான் பார்க்க போறேன், நான் சென்னையில் தானம்மா இருக்கேன், வந்து பொண்ணை பார்த்துட்டு போவேன், நான் வரமான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள் நம்ம பார்க்க கூட வரமாட்டாங்க, சரிங்களா? ஆனால் நம் கடவுள் வாக்கு மாறாத தெய்வன், வருவார் என்று சொன்னால் வருவார். எனவே இரண்டாவது வருகை என்பது நிச்சயம், அதில் எந்த விதமான குழப்பத்திற்கும் இடம் கிடையாது. யாரும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம், நம் கடவுள் சொல்லி இருக்கிறார், அவர் கண்டிப்பாய் வருவார். அப்படியாகவே அன்பிற்கினவர்களே, இரண்டாவது வருகை நிச்சயம். அது எப்போ வரும்னு யாருக்காவது தெரியுமா? இரண்டாவது வருகை எப்போ வரும்? நாளைக்கு வரப்போகுது, கரெக்டா? சரி, இரண்டாவது வருகை எப்போ வரும்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாதா?
சரி, யாருக்கு தெரியும் இரண்டாவது வருகை வரும்னு? யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியல, யாருக்குமே. இயேசுவுக்கு தெரியும். கை தூங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு தெரியுமா? யாருக்கு மட்டும் தெரியும்? சூப்பர், ஜோரா நீங்களே உங்களுக்கு கை தட்டிங்கம்மா. வெரி குட், வெரி குட். வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தை ஒருவருக்கே தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத் தூதர்களுக்கோ மகனுக்கோ கூட இயேசுவுக்கே கூட தான் எப்பொழுது வரப்போகிறேன் என்பது தெரியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினவர்கள், இன்னைக்கு இயேசு வந்துட்டாரு, அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஏராளமான தப்பறை கொள்கைகள் பரப்பப்படுகின்றன. இப்பொழுதாவது பரவாயில்ல, ஒரு காலத்துல எல்லாம் உலகம் அழிய போகிறது, இயேசு வந்து விட்டார். இந்த 2016 பொழுது நான் இந்த முடிச்சு இந்த வேப்பூரில் படித்து கொண்டிருந்த பொழுது கூட 2016 ஒரு நேரத்தில் டிசம்பருக்கு முன்பாக இந்த வருடத்தோடு உலகம் முடிய போகிறது, இயேசு வரப்போகிறார், அந்தி காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில கூட்டங்கள் நடத்தினாங்க. அதே போல 2000 பொழுதும் நடந்தது. ஒரு சில இடத்துல நம்ம நாடாவது பரவாயில்ல, இந்த யூஎஸ்ல எல்லாம் ஒரு இடத்துல கூட்டமாய் ஒரு 16,000 பேர் ஒன்றாய் சேர்ந்து இந்த மாஸ் சூசைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இயேசு வருகின்ற பொழுது நாம் வந்து தயாராக இருக்கணும், நம்முடைய ஆன்மா சுத்தமாக இருக்கணும், அதனால் நம்ம எல்லோருமே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு தற்கொலை செய்து இறந்தவங்க எல்லாம் பல பேர். எனவே அன்பிற்கினியவர்களே, இப்படியாய் பல இடங்களிலே இயேசு வரப்போறார், இயேசு வரப்போகிறார், வந்து விட்டார், அவங்களுக்கு தெரிஞ்சா போலவே சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவே சொல்றாரு, எனக்கே தெரியாத பாடா எப்போ வரப்போறேன், யாவா இப்படி பட்டுக்கிறீங்க அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஆனால் அன்பிற்கினியவர்களே, வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது அந்த காலம் எப்படியாக இருக்கும் அல்லது அந்த வருகை எப்படியாக இருக்கும். மத்தேயு நற்செய்தி 24:44 வசனத்தை வாசிங்க யாராவது. மத்தேயு 24:44. எனவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள். நாம நினையாத நேரத்தில் அவர் வருவார். எப்படியாய் வருவார் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. ஒரு திருடனை போல ஆண்டவர் வருவார். மத்தேயு நற்செய்தி 24:43 சொல்லுகிறது. ஒரு திருடன் எப்படியாய் வருகிறானோ, திருடன் வரத்தை சொல்லிட்டு வருவானா, ஏமா ஃபோன் பண்ணிட்டு, ஏமா நான் வந்துட்டு இருக்கிறேன் மேரியம்மா, உங்க வீட்டுக்கு தான் நீங்க நைட்டு திருட வந்திருக்கிறேன், டோர் எல்லாம் திறந்து வைங்க, எங்க ஒரு பீரோ சாவியெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு போங்க, நான் வந்து திருடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த திருடனா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இப்ப யாருமே நம்ப முடியல, அதனால யாரும் சொல்லிட்டு வரதில்ல. திருடனை போல வருவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாகவே லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 41 வாசிக்கின்ற பொழுது, வீட்டு தலைவன், வெளியூருக்கு சென்ற வீட்டு தலைவன் எப்பொழுது வருவான் என்று தெரியாதோ அப்படியாக அவர் வருவார். காரணம், அப்பெல்லாம் போன் இல்லை. வீட்டு தலைவன் எங்காவது போறாருன்னா அவர் நினையாத நேரத்தில் நைட்ல கூட வருவார். அப்படியாக வீட்டு தலைவனை போல அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. மணமகனை போல மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மணமகனை போல எப்பொழுது வருவார் என்று தெரியாது என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படியாக அவருடைய காலம் யாருக்கும் தெரியாது, தந்தையை தவிர. எப்பொழுது வேண்டாலும் வரலாம். இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம், இயேசு இரண்டாவது வருகை இப்ப கூட இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள். எனவே நினையாத நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சில அறிகுறிகளை ஆண்டவர் கடவுள் வெளிப்படுத்துகிறார். இந்த அறிகுறிகளை ஆண்டவர் கடவுள் என்னென்ன அறிகுறிகள் சொல்லுங்க பார்க்கலாம். போர் வரும், உங்க கணவன் வந்து உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுவாரு, அப்படிலாம் இல்ல. என்ன சொல்லுங்க? போர் வரும், அப்புறம் நிலநடுக்கம் வரும், நாட்டுக்கு எதிரே சண்டை வரும். ஓகே, வெரி குட், வெரி குட். மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 37-39 வசனங்களை வாசிங்க. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன்
மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வருகையின் பொழுதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் முதல் நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நோவாவின் காலத்தில் இருந்தது போல அந்த வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படலாம் என்று ஒரு முன் உதாரணம் சொல்லப்படுகிறது. அப்படியாகவே மத்தேயு 24:3-28 வாசிக்கின்ற பொழுது போர் முழக்கங்களும் போர் திகிலும் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. 24:7 சொல்லப்படுகிறது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும், பல இடங்களில் பஞ்சமும் நில நடுக்கமும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 21:25-28 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களும் அடையாளங்கள் தென்படும், மண்ணுலகில் மக்களிடங்களில் கடலின் கொந்தளிப்பு முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். என்ன தெரியாது குழப்பம் அடைவார் என்று சொல்லப்படுகிறது. வான்வேலில் கோள்கள் அதிரும் என்று சொல்லப்படுகிறது. மார்க் 13:24-27 சொல்லுகிறது, கதிரவன் இருண்டு விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து வீழ்ந்த வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லி, இதெல்லாம் என்னது? அடையாளங்கள், அறிகுறிகள். ஆனால் இதுதான் முடிவல்ல. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே, திருவிழித்தில் சொல்றது எல்லாமே அங்கங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சுனாமி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அப்ப அன்பிற்கினவர்களை பாருங்க, அவருடைய வருகைக்கு முன்பாக நிகழப்போகிற ஒரு சில அறிகுறிகள். ஆனால் இந்த அறிகுறிகள் தான் முழுமையான அடையாளங்கள் கிடையாது. இணையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்கின்ற அந்த ஒற்றை வரி நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படியாகவே இரண்டாவது வருகைக்கு முன்பாக நடக்க போகிற கேடுகளை பற்றியும் கூட இது அறிகுறிகள். அதற்கோடு இணைந்து கேடுகள், துன்பங்கள் இரண்டாவது வருகைக்கு முன்பாக இது இயற்கையில் வருகின்ற ஒரு துன்பமாக இருந்த சுனாமி வரது அல்லது போர்கள் வரது அல்லது இந்த கொரோனா வரது இல்லாமல் இயற்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இப்பொழுது மனிதனுடைய வாழ்வில் என்ன துன்பங்கள் நடக்கும் என்று பார்க்கின்ற பொழுது மார்க் நற்செய்தி 13:3-4 வசனங்களை வாசிங்க. இயேசு கோவிலுக்கு எதிராக உள்ள ஒலிவ மலை மீது அமர்ந்திருந்த பொழுது பேதுரு யாக்கோபு யோவான் அந்திரேயா ஆகியோர் அவரிடம் தனியாக வந்து நீர் கூறியவை எப்பொழுது நிகழும் இவை அனைத்தும் நிறைவேறப் போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி கேட்டனர். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பசிங்கம்மா. ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வர். போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கும் பொழுது நீங்கள் திடுக்கிடாதீர்கள். இவை நிகழத்தான் வேண்டும். ஆனால் இவையே முடிவாக. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் வரும், ஆனா இது முடிவில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தீர்க்கமாக சொல்லுகின்றார். அப்படியாக வெண்பிற்கிறவர்களை மார்க் நற்செய்தி 13:9 வசனத்தை யாராவது வாசிங்க. நீங்கள் கவனமாயிருங்கள். உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தொழுகை கூடங்களில் உங்களை நையப்புடைப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர் முன்னும் அரசர் முன்னும் நிறுத்தப்படுவீர்கள். அவர்கள் முன் எனக்கு நீங்கள் சான்று பகிர்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். வருவதற்கு முன்பாக அடையாளம். இயேசுவுக்காக நாம் துன்பப்பட வேண்டும். இயேசுவுக்காக எப்படியா இந்த தொடக்க திருச்சபையில இயேசுவை அவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது
அவர்களை பிடித்து அடித்தார்களோ, திருத்துதர் பணிகள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல அங்கே பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க செல்கின்ற பொழுது அங்கே பிலிப்பி சிறைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். பேதுரு அவர்களும் அப்படியாகவே சிறையிலே தள்ளப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார்கள். எனவே அப்படியாக இறை வார்த்தைக்காக, இயேசுவுக்காக நாமும் கூட துன்பங்களை அனுபவிக்கிற காலம் வர வேண்டும். இயற்கையில மட்டும் அடையாளம் கிடையாது, நம்ம வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரும் என்பதை ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார். எதற்காக? இயேசுவுக்காக. யாராவது துன்பப்படுறீங்களா? இயேசுவுக்காக, இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பதற்காக யாராவது துன்பப்படுறீங்களா? ஒருத்தர் போடுறீங்க, வெரி குட், உங்களுக்கு வந்துடுச்சு. என்ன துன்பப்படுறீங்க? இயேசுவின் நற்செய்தி உங்க மருமக கிட்ட சொல்ற வரமாட்டா கூட்டத்துக்கு, கரெக்டா? என்ன இயேசுவுக்காக நம்ம என்ன துன்பத்தை ஏற்படுகிறோம்? இயேசு ஆமா, வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க, வெரி குட். அதெல்லாம் இயேசுவுக்காக படுகிற துன்பங்கள். இயேசுடைய அந்த நற்செய்தி அவர்கள் அறிக்கின்ற பொழுது வருகிற துன்பங்கள், வெரி குட். பக்கத்து வீட்டில் போய் இயேசுவை பற்றி பேசுறீங்களா? நீங்க இயேசு நல்லவர்னு பக்கத்து வீட்டில் யாருக்காவது சொல்லிக்கிறீங்களா? யாரும் சொல்றதில்ல. நமக்கு எங்கே வேலை? நம்ம வரமா, ஞாயிற்றுக்கிழமை வரமா, போறோமா? நம்ம பணி செய்கிற இடத்துல இயேசுவை பற்றி நம்ம பேசியிருக்கோமா? அதை தான் அவமானப்பட்டிருக்குமா? இதுலலாம் நம்முடைய பிரிந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவங்களாம் அடிச்சுக்கவே முடியாது. ஒரு சில பேர் உண்மையாலுமே மிக அருமையான விதத்தில் இயேசுவுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார்கள். நல்லது எங்கிருந்தாலும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிரிந்த சகோதரர்களை பாருங்களா, அவர்கள் மருத்துவமனையிலோ அல்லது பஸ் ஸ்டாண்ட்லையோ எங்கெல்லாம் பொதுவெளியில் இயேசுடைய நற்செய்தியை அறிவிக்க முடியுமோ அறிவிக்கிறாங்க. அதனால பல அவமானங்கள், நம்ம கத்தோலிகர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அவமானப்படுத்துகிற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அதே இடத்துல வந்து நிற்பாங்க. அதே மாதிரி இயேசு வாழுகிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், வாங்க என்று சொல்லி கொடுக்கிற அந்த தன்மை, கண்டிப்பாக நாமும் அப்படி செய்யலனா கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளியிலலாம் போய் கஷ்டப்படுத்தாங்கல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேரை நம்ம திருத்தினாலே போதும். நீங்க வெளியே போய் பஸ் ஸ்டாண்ட் போக தேவையில்ல, வேற எங்கேயுமே போக தேவையில்ல. நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு நீங்க இயேசுவின் நற்செய்தி அறிவித்தாலே அதுவே மிகப்பெரிய காரியம். அதுல வர துன்பங்களை அனுபவிச்சாலே ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்படியாகவே அன்பிற்கினர்களை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது போலி இறைவாக்கினர்கள் தோன்றுகிறார்கள். கடவுளுக்காக நாம் பல்வேறு விதமான துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிகுறிகளை சொல்லுகிறார். இவ்வளவு கஷ்டம் இருக்கும், இவ்வளவு வேதனைகள் இருக்கும் இயேசுவின் வருகைக்கு முன்பாக. ஆனால் அதனோடு இணைந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அழகாய் சொல்லுகின்றன. யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் நற்செய்தி 14:16. உங்களோடு என்றும் இருக்கும்படி, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். Praise the Lord. Praise the Lord. நமக்கு துன்பம் வரும். இயேசுவின் 2வது வருகைக்கு முன்பாக துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், கண்ணீர் வரும். ஆனால் அதற்கு நமக்கு துணையாய் இருப்பதற்காக ஆண்டவர் இயேசு ஒரு துணையாளரை கொடுத்தார். யார் அந்த துணையாளர்? தூய ஆவியானவர். யார் அது? பாருங்க அன்பிற்கினியவர்களே, இயேசுனுடைய வருகை நிச்சயம். அதை ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். இயேசுனுடைய வருகை எப்பொழுது வரும் என்று அவருக்கே தெரியாது, ஆனால் தந்தை ஒருவருக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அப்படியாக வருகைக்கு முன்பாக இயற்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும், நம்முடைய மனித வாழ்விலும் பிரச்சனைகள் இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டுடைய வாக்குறுதிகள் என்ன சொல்லுகிறது என்றால், முதலிலே நமக்கான துணையாளரை அவர் தந்திருக்கிறார். இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 14:18 அழகாய் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டுவிட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டுவிட மாட்டேன். இவ்வளவு பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் போகலை என்கின்ற வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது அவருடைய 2வது வருகைக்கு முன்பாக. யோவான் நற்செய்தி 14:27, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன்,
நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். பாருங்க அன்பிற்கினர்களே, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இந்த கஷ்டத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குக்கு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அமைதியை உங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறேன், என்ன அமைதியை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறேன், எனவே உள்ளம் கலங்காதீங்க, மருளாதீங்க, நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்கிற அருமையான வாக்கு தத்தம் அவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியாகவே அன்பிற்கினர்களே, யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். நம்ம துக்கமெல்லாம் மறைந்துவிடும், மகிழ்ச்சியாய் மாறும். Praise the Lord. ஆமென், ஆமென், ஆமென். அன்பிற்கினியவர்களே, ஆண்டுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பல்வேறு விதமான கஷ்டங்களும் அவமானங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில எவ்வளவு தகராறுகள் வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், கஷ்டப்படுவீங்க, அழுவீங்க, புலம்புவீங்க, ஆனா அப்படியே உங்களுடைய நிலைமை இருக்காது, நான் உங்களுடைய கஷ்டங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பிற்கினியவர்களே, இப்படியாகவே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இருக்கிறது. சரி, இப்ப ஏன் தேவையில்லாம, அதான் இயேசு முதமாட்டு வந்துட்டாங்க, ஏன் ரெண்டாவது முறை வரணும்? அவர் எப்படி வரப்போகிறார் ரெண்டாவது முறை? முதல் முறை எப்படி வந்தாரு? அன்னை மரியாளிடம் எப்படி வந்தார்? முதல் முறை எப்படி வந்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையா வந்தாரா? ஆமா, பாலகனா வந்தார். இப்ப எப்படி வர போறாரு? சும்மா கம்பீரமா ராஜ நட போட்டுட்டு நீதியின் தேவனாய் வரப்போறார். முத பிறப்புல சின்ன பையனை நம்ம ஏமாத்திட்டோம். இயேசு வந்து குழந்தையா பிறந்துட்டாரு, அதனால புஜ்ஜி இந்தாப்பான்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணிட்டோம்? இயேசுவை அப்படியே விட்டுட்டோம். ஆனா இரண்டாவது வருகின்ற பொழுது எப்படியாய் வரப்போகிறார்? வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்க போகிற இயேசு கிறிஸ்து முன்னிலையிலும் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிக்குமா? அவர் ஆலயம் முன்னிட்டும் ஆணையிட்டு கூறுவது, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் தீர்ப்பளிக்க போகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. தீர்ப்பளிக்க போகிற இயேசு கிறிஸ்து. அப்படியாகவே மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 46 முடிய வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெள்ளாட்டையும் செம்பரியாட்டையும் பிரிக்கிற நீதிமானாக நீதி தீர்ப்பு வழங்குகிற ஒரு நீதிபதியாக ஆண்டவர் கடவுள் வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிறது. திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. திருத்துதர் பணிகள் 10:42. மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதான் என்று குறிக்கப்பட்டவர் இயேசுதான் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இன்னொரு வாட்டி இதை வாசிங்கம்மா, இன்னொரு முறை வாசிங்க. மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிப்பிடப்பட்டவர் இயேசுதான் என்று மக்களுக்கு பறைசாற்ற சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருத்தூதர்களுக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும். இயேசுதான் தீர்ப்பு வழங்க போகிறவர், வேற யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். யாரு தீர்ப்பு கொடுக்க போறாங்க கடைசியில? இயேசுதான். நீங்க எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, கடைசியில யாரு நமக்கு தீர்ப்பு கொடுக்க போறது? இயேசுதான். இயேசு ஒரே ஒருவர் மட்டும்தான், அவர்தான் உண்மையான கடவுள். இயேசுவே ஆண்டவர்.
இயேசுவே நம் கடவுள். இயேசுவே நம் கடவுள். பாருங்க அன்பிற்கினவர்கள், நீதி தீர்ப்பு வழங்குகிற நடுவராக, வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிக்கிற நடுவராக ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். எனவே இந்த இரண்டாவது வருகை நமக்கு தீர்ப்பு வழங்குவதற்கான ஒரு வருகையாக இருக்க போகிறது. நமக்கு தீர்ப்பு வழங்குகிற வருகையாக இருக்க போகிறது அன்பிற்கினவர்களே. ஆண்டவர் இயேசு அங்கே நடுவர் இருக்கையிலே அமர்ந்து அவர் நமக்கான தீர்ப்பை சொல்ல போகிறார். இப்ப சரி, இதெல்லாம் சரி, இயேசு தீர்ப்பு வழங்க போகிறாரு. அந்த அதிகாரத்தை யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 நாம் வாசிப்பது போல, அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை தந்தை அவருக்கு அளித்திருக்கிறார். யாருக்கு அளித்திருக்காங்க? ஆண்டவர் இயேசு நடுவராய் வரப்போகிறார், தீர்ப்பு வழங்க போகிறார். அந்த அதிகாரத்தை யார் அவருக்கு கொடுத்திருக்காங்க? தந்தை கடவுள் கொடுத்திருக்கார். யோவான் நற்செய்தி 5:27, யோவான் 5:22, 23 வாசிக்கிறப்போ நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆண்டவர் இயேசு தந்தை கொடுத்துட்டாரு. அப்ப அவரே தீர்ப்பு சொல்லுவாரா? யாருடைய தீர்ப்பு அவர் சொல்ல போகிறார்? தந்தையுடைய தீர்ப்பு. அதையும் அவர் அழகாய் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 29 30 முடிய வசனங்களை வாசிங்க. வெளியே வருவர், நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன், தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு, நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல், என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவர் விருப்பத்தையே நாடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க அன்பிற்கினவர்களே, இது ரொம்ப வரிசையாக இருக்குது. பாருங்களேன், ஆண்டவர் இயேசு இரண்டாம் வருகையின் பொழுது நடுவராக, நீதிபதியாக அவர் வரப்போகிறார். அவரை நியமிப்பது ஆண்டவர், நம்முடைய தந்தை கடவுள். அந்த நியமித்த தந்தை கடவுளுக்கு உண்மை உள்ளவராய் இருந்து தந்தை கொடுக்கிற தீர்ப்பையே அவர் நமக்காக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இது ஒரு புறத்தில் இருக்க. தீர்ப்புனா அதுக்கு முன்னால எதன் அடிப்படையில் அவர் நம்மை தீர்வு செய்ய போகிறார்? எதன் அடிப்படையில் நமக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது? வேதவசனங்கள் அழகாய் சொல்லுகிறது அன்பிற்கினவர்களே. 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கையின் முன்பாக நின்றாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, இல்லைன்னா நான் வரமாட்டேன், நடுவர் இருக்கைக்கெல்லாம் வரமாட்டேன், நாம் எல்லோருமே நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். வாசிங்க. அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது அன்பிற்கினவர்களே. நாம் உடலோடு வாழ்ந்தபோது, எப்போ உடலோடு வாழ்ந்தோம்? இப்பதான். இப்ப உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல? இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் செய்கிற நன்மை தீமைக்கு கைமாறுதான் ஆண்டவருடைய அந்த தீர்வை நாளில் கொடுக்கப்பட போகிறது. அதுலதான் யாருக்கு நிலைவாழ்வு என்று சொல்லப்பட போகிறது. அப்ப நம்ம செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் என்ன இருக்கு? பலன்கள் இருக்கிறது. நாம செய்யற நன்மைக்கு தீமைக்கும் பலன் இருக்கிறது. நன்மை செஞ்சா உனக்கு பலன் இருக்கிறது. எங்கேனாலும் மேல இருக்குது. நம்முடைய விண்ணக வீடு, தாய் வீடு மேல இருக்குது. நம்ம எல்லோருமே விண்ணக பயணிகள். நாம் விண்ணகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற பயணிகள். எனவே அன்பிற்கினியவர்களே, நன்மைக்கும் தீமைக்கும் நமக்கான பலன்கள் இருப்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படியாகவே திருவெளிப்பாடு புத்தகம் 20:12-13 வாசிங்க. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்போது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்த நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. யார் சொல்றது இத? யார் சொன்னாங்க இந்த வசனத்தை? யோவான் எங்க போயிட்டு வந்தாரு?
ஆண்டவருடைய அந்த திருவெளிப்பாடை பார்த்துவிட்டு அதனுடைய அடிப்படையில் எழுதப்படுகிற வசனங்கள். அப்ப யோவான் அவர்கள் போறாங்க, அந்த காட்சியில பார்க்கறாங்க. போகின்ற பொழுது இறந்தோர்ல சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் வராங்க. அரியணையுள்ள நிற்க கண்டேன். அப்பொழுது ஒரு நூல் திறந்து வைக்கப்படுகிறது, வேறொரு நூலும் திறந்து வைக்கப்படுகிறது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்த நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கேற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ சகாயராஜ் இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. சகாயராஜ் இன்னைக்கு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வேளாங்கண்ணி இன்னைக்கு பக்கத்து வீட்டில் நல்ல வார்த்தை பேசியிருக்காங்க. இன்னைக்கு சகாயமேரி என்னது சகாயமேரி யாராவது இருக்கீங்களா? நீங்கள் தான் சகாயமேரியா? சகாயமேரி இன்னைக்கு கணவனை மதித்து இன்னைக்கு சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு கணவன் சகாயமேரி நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நூலில் எழுதுவாங்க. யார் நூல்? நான் எழுத மாட்டேன். ஆண்டவர் நான் எழுதுனா ஏதாவது போய் அம்மா சரிம்மா 10 ரூபா சரி எழுதலாம் ஓகே அப்படின்னு நான் மாற்றி எழுதுவேன். ஆனால் மேலே யார் எழுதிட்டு இருக்கிறாங்க? அங்கே போய் லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது. சாமி இந்தாங்க சாமி சர்ச்சுக்காக ஒரு 1000 ரூபாய் வச்சுக்க பாதிப்பு நிறைய பாவம் மட்டும் சாமி ஒரு 10,000 ரூபா வச்சுங்க நம்ம இதுக்காக அப்படின்னு நம்ம சொன்னா சரிப்பா சரிப்பா போயிட்டு நான் மனுஷருவோம் சரிப்பா மாற்றி எழுதிடலாம். ஆனால் மேலே எழுதுகிறவர் என்ன லஞ்சம்லாம் வாங்க மாட்டார் நம்மகிட்ட. சரிங்களா? அதனால் அன்பிற்கினவர்களே, வாழ்வுடைய நூலிலே எழுதப்படும். அதை அப்படியே விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 33 வசனங்களை வாசிக்கிறப்போ வாசிக்க பார்க்கலாம். இந்த வாழ்வு நூலை பற்றி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோ எனக்கு எதிராக எவன் பாவம் செஞ்சானோ அவனை என்னுடைய நூலில் இருந்து நீக்கி விடுவேன். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்னால் நடக்கிற இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக அவர்கள் தவறு செய்கிறார்கள். என்ன தவறு? ஆமா, பொற்கன்று அவங்க வணங்கிட்டு இருப்பாங்க. எனவே மோசே சொல்லுவாரு, ஆண்டவரே அவங்கள மன்னிச்சுட்டு என்ன வேணா அந்த நூலில் இருந்து எடுத்துருங்க, எனக்கு வேணா அந்த பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு செய்யப்பாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, வேணாம், எவன் வேணா எனக்கு எதிராக பாவம் செய்யறானோ அவனெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நூலிலிருந்து எடுத்து விடுவேன். அந்த நூலை அவன் பேரை எடுத்துருவேன். மார்கரெட் உன் பேர் இல்லை மார்கரெட் யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஐயோ இதுக்கு எல்லாம் முதல்ல உட்காந்துக்கிறீங்களே. சரி மார்கரெட் உங்கள் பேர் இருக்கு, வேணாம் மார்கரெட் ரீ அவங்க பேர் இல்லை. சரிங்களா? பாருங்க அன்பிற்கினவர்களே, அப்போ நாம் இந்த உடலோடு இருக்கின்ற பொழுது செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்றாறு போலதான் ஆண்டவர் அங்கே எழுதி கொண்டிருக்கிறார். அதே திருப்பாடல்கள் அழகாய் சொல்லுகிறது. 55 நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய கண்ணீரை எல்லாம் என் தோற்பையில செய்து வைத்திருக்கிறேன், அதை என்னுடைய நூலில் எழுதி வைத்திருக்கேன் என்று சொல்லுகிறார். நம்ம கண்ணீரையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு, நம்ம பண்ற பாவத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு, நம்மளுடைய நன்மையும் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு, மறந்து விடாமல் இருப்பதற்காக. அதனால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, எந்த சிசிடிவி கேமராவிலையும் மறைஞ்சு போகவும் முடியாது. நமக்கான தீர்ப்பு இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்பிற்கினவர்களே, அப்படியாகவே நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய தீர்ப்பு யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கம்மா. காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்பொழுது இறந்தோர் அனைவரும் கடவுளுடைய குரலை கேட்பர். தொடர்ந்து நாம வாசிப்போம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள் மிக 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 முக்கியமான வசனங்கள். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அடிக்கடி நாம தியானிக்க வேண்டிய வசனமாக இதை நான் கருதுகிறேன். அது வாசிங்கம்மா. இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற
உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு முறை இது நல்லா சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். இன்னொரு எல்லாரும் சேர்ந்து. இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது. அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர். தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். அப்ப உயிர்ப்பு என்பது எல்லாருக்கும் இருக்குது. இங்க இருக்கிறப்ப எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா குடும்பத்தையும் கெடுத்துட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு பண்ற எல்லா அட்டுழியத்தையும் பண்ணிட்டு நான் போய் கல்லறையில படுத்துட்டேன், அவ்வளவுதான்டா, சாவு தான்டா. சந்தோஷம் இருக்கிறப்போ சாப்பிட்டேன், எல்லாரையும் என்ன ஏமாத்தினேன், இப்போ சந்தோஷமா செத்துட்டேன், நான் கல்லறைக்கு போயிட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அட்டுழியம், அதனால தான் எவ்வளோ விதமான பாவங்கள். காரணம் என்ன நினைச்சிட்டா, இந்த உலகம் தான் கடைசி, இதுக்கப்புறம் கிடையாதுன்னு நினைச்சிடும். ஆனா வேத வசனங்கள் அழகாய் சொல்லுது, எல்லாருமே உயிர் தெழுவும். நீ வேணாம் ஐயோ நான் வரமாட்டேன் ஆண்டவரே, நான் மண்ணோடு மண்ணா இருக்கிறேன், நோ கிடையவே கிடையாது. வாடா வெளியே வா, நீ பண்ண அட்டுழி இருக்குத, வெளியே வாடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவரே என்ன சொல்றாரு, நல்லதுக்கும் தீமைக்கும் தீர்ப்பு கொடுக்க போகிறார். அதனால வரமாட்டான் சொல்ல முடியாது. போய் இயேசுகிட்ட ஒன்ஸ் நம்ம கல்லறைக்கு போயிட்டா காலம் வருகிறது, இரண்டாவது வருகையின் பொழுது அவர் வருகின்ற பொழுது நாம் எல்லோரும் கல்லில் இருந்து உயிரோடு எழுப்பப்படுவோம். எதுக்கு? தீர்ப்பு பெற்றுவதற்காக. நல்லது செஞ்சா நல்ல தீர்ப்பு, நிலை வாழ்வு, கெட்டது செஞ்சா நரகம். சரி, இந்த அருமையான வேளையில உங்களுக்கு நரகத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். நரகம் எப்படி இருக்கும்? அணையா நெருப்பு இருக்கும். நரகம் நிறைய பேர் சோக்கிறாங்க, எங்க வீடே நரகம் தான், அது அதை விடவா நரகம் இருக்க போகுது, என் கணவன் பேசுறது தான் ஃபாதர் எனக்கு நரகமே, என் மனைவி பார்வைதான் எனக்கு நரகமே, என் பிள்ளைகள் வந்தாலே அதுதான் எனக்கு நரகம்னு சொல்லி நிறைய பேர் நரகத்தை சொல்றீங்க. திருவள்ளுவர் நரகத்தை பத்தி என்ன சொல்லுது? மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டியது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அட்லீஸ்ட் இந்த நாட்களிலாவது, இயேசுடைய இந்த இரண்டாவது வருகையை தயாரித்து கொண்டிருக்கிற நாட்களிலாவது அவருடைய வருகையை பற்றி கொஞ்சம் சத்தமா யோசிப்போம். இந்த நரகத்தை பத்தி நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். நரகம் இருக்கிறதா? இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகங்களை ஆண்டவர் கடவுள் சொல்லி இருக்கிறாரு. வேதவசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது. நெருப்பும் அவியாது. பிரைஸ் தி லார்ட். இப்ப எத்தனை பேர் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள். அப்ப நரகம் எப்படி இருக்குன்னா, முதல்ல நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க நரகம். புழு எல்லாம் அங்க இருக்குமா? புழு இருக்கும், அது சாப்பிட்டுட்டே இருக்குமா. அப்புறம் நெருப்பு அணையவே அணையாதான், நெருப்பு மாடுன்னு போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியாகவே அன்பிற்கினியவர்களே, திருவெளிப்பாடு புத்தகம் 14:11 சொல்லுகிறது. வாசிங்க. அவர்களை வதைத்த நெருப்பிலிருந்து எழுந்த புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது. மேலே எழுந்த வண்ணமா இருக்கிறது. அப்புறம் என்ன அர்த்தம்? எரிஞ்சினே இருப்போம், நம்ம தக 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 தகன்னு டான்ஸ் தான் ஆடினு இருப்போம் நெருப்புல. பாருங்க, யாருக்கு? நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு இல்ல, அது கெட்டது செஞ்சவனுங்களுக்கு தான். அது நம்மெல்லாம் யாரு நல்லது செஞ்சதுனால கவலைப்படாது. இதுதான் யாருக்கு சொல்றேன்னா, கெட்டது செஞ்சுட்டு இருக்கானுங்களா பாவிங்க, அயோக்கியனுங்க, மற்ற குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறானுங்க, நிறைய தேவையில்லாத பதவிகளை பரப்புறாங்க, அவனுங்களுக்கு சொல்றேன் நான், நமக்கு சொல்ல. சரிங்களா? சொல்லுங்க. அடுத்து திருவெளிப்பாடு புத்தகம் 21:8வது வசனத்தை வாசிங்க. யாருக்கு நான் சொல்றேன்னா சொல்லுங்க, வாசிங்க அத. அப்பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 21:8 வாசிங்க. ஆனால் கோழைகள் நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியவர்கள், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர்,
சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பு கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாவது சாவு. பிரைஸ் தி லார்ட். நான் யாருக்காக இதை சொல்லிட்டு இருந்தேன்? நமக்கு சொல்லல. நரகத்துக்கு போற அந்த அயோக்கியனுங்க யாராரு? கோழைகள், நம்பிக்கை இல்லாதவங்க, அருவருப்புக்குரிய செயலை செய்யறவங்க, கொலையாளிகள், பரத்தமில் ஈடுபடுவோர், சூனியக்காரர்கள், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கு தான் நான் அதை சொல்றேன். நமக்கு சொல்லல. நம்ம கேட்டு வச்சுக்கலாம். நம்மளாம் இங்க இருக்க போறோம். இயேசுனுடைய வலப்பக்கத்துல எங்க இருக்க போறோம்? சொர்க்கத்தில் இருக்க போறோம், நிலைவாழ்வில் இருக்க போறோம். அவனுங்க அயோக்கியர்கள் இருக்காங்களா, அவங்கள பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கோச்சிக்காதீங்க. அடுத்து யாருக்குன்னா இவர்களுக்கு தான். அதைத்தான் திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8 அழகாய் சொல்லுகிறது. இந்த நரகத்தை இரண்டாவது சாவு என்று சொல்லுகிறது. முதல் சாவு எங்க இருக்கு? இங்க நம்ம மண்ணுக்கு போயிடுறோம். ஆனா அந்த சாவுல இருந்து நம்ம எல்லாருக்கும் உயிர்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம வேதவசனம் சொல்லுது. முதல் சாவுல இருந்து நம்ம எல்லாருக்கும் உயிர்ப்பு இருக்கு. காரணம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 15:51 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நாம் யாரும் சாவ போவதில்லை, மாற்றுருவு பெறுகிறோம். எனவே முதல் சாவு என்பது எல்லாருக்குமே இருக்கு. அது நாம் அந்த சாவிலிருந்து நாம் எல்லோருமே உயிர் பெற்று எழுவோம். அதை தான் யோவான் நற்செய்தி அழகாய் சொல்லுகிறது. 5:28-29 சொல்லுகிறது, முதல் சாவிலிருந்து நமக்கு உயிர்ப்பு இருக்கிறது. அந்த உயிர்ப்பின் பொழுது தீர்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்பாக வருகிற தீர்ப்பின் பொழுது நமக்கு இரண்டாவது சாவு. ஒருவேளை நம்ம வாழ்வுக்கு நல்லா இல்லைன்னா அந்த இரண்டாவது சாவு நரகம் நமக்கு இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க அன்பிற்கினர்களே, இயேசு வந்தாரு, வந்து நமக்காக பாடுபட்டார், மரித்தார், மரிப்பதற்கு பின்பாக உயிர்த்து நிலை வாழ்வு நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். கொடுத்துட்டு மேலே போயிட்டு நான் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் வரப்போவது நிச்சயம். அவர் நீதிபதியாய் வரப்போகிறார். நீதிபதியாய் வருகின்ற பொழுது நடுவராய் இருந்து வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிப்பது போல உடலோடு நாம் வாழ்கின்ற பொழுது நல்லது செஞ்சவங்க தீமை செய்தவங்களை பிரிக்கிறார். நல்லது செய்தவர்களுக்கு நிலை வாழ்வையும் தீமை செய்தவர்களுக்கு நரகத்தையும் இரண்டாவது சாவையும் அவர் கொடுக்க இருக்கிறார். அப்ப அன்பிற்கினர்களே, இன்னும் 2 பேர் மட்டும் யாரெல்லாம் போவாங்கன்னு பார்த்துடலாம். கலாத்தியர் 5:19-21 ஊனியல்பின் செயல்களுக்கு ஏற்ப சிலை வழிபாடு, பில்லி சுனியும், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிளவு, பிரிவினை, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டும் முதலில் ஈடுபடுவர் எல்லோருக்குமே நரகம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியாகவே அன்பிற்கினர்களே, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்கின்ற எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரனையும் சகோதரியும் முட்டாள் என்று சொல்லவன் தலைமை தீர்ப்புக்கு ஆவான். அறிவிலியே என்று சொல்லவன் எரி நரகத்திற்கு போவான். அறிவிலியேனா என்னது? ஃபூல் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவானுங்க? எரி நரகம். அப்பெல்லாம் நமக்கு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த சகோதர சகோதரிகளை திட்டினதே கிடையாது. வாயை திறந்தா சண்டெல்லாம் மனசாட்சியெல்லாம் போறானுங்க. இப்பெல்லாம் நம்ம நாகரிகமாக ஆயிட்டோம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த சண்டை வந்தால்தான் தெரிகிறது எப்படிப்பட்ட புது வார்த்தையெல்லாம் எப்போதான் கற்றுட்டு பண்ணுறதே தெரியல. ஒரு காலத்தில் தண்ணிக்கு சண்டை போடுவோம், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ மற்ற மாதிரி சண்டைகள் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது என்னன்னா, இப்போ வாயு இல்லாமல் இப்போ இன்டர்நெட்டில் கூட இந்த ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ போய் பார்த்தா அப்படியே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி திட்டுறாங்க வார்த்தைகள். அப்போ அன்பிற்கினவர்களை பாருங்க, அறிவிலேயே என்று சொல்லுவதற்கு எரி நரகம் இருப்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே மத்தேயு நற்செய்தி 12:36 சொல்வது போல மனிதன் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே திருவெளிப்பாடு புத்தகம் 14:9-11 முடிய வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். வேறொரு வானதூதர் வாசிக்குமா? வேறொரு வானதூதர் அவர்களை தொடர்ந்து வந்தார். அந்த 3ஆம் வானதூதர் உரத்த குரலில் கூறியது, விலங்கையும் அதன் சிலையையும் வணங்கி, விலங்கையும் அதனுடைய சிலையையும் வணங்கி தங்கள் நெற்றியிலோ கையிலோ குறியிட்டுக் கொண்டோர் அனைவரும் கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை அவர் தம் சினம் என்னும் கிண்ணத்தில் கலப்பின்றி ஊற்றப்பட்ட அந்த மதுவை குடித்தே தீர வேண்டும். அவர்கள் தூய வானதூதர் முன்னிலும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலும் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வதைக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர்,
இயேசுவே நம் கடவுள். இயேசுவே நம் கடவுள். அன்பிற்கினியவர்களே, இது என்ன சொல்லுதுன்னா, மிக முக்கியமா நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லுகிறது கடவுள் ஒருவரே. அந்த கடவுளை தாண்டி வேறொரு கடவுளை கடவுளாக நினைத்து அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு நடக்கிறதை பற்றி சொல்லப்படுகிறது. எனவேதான் அழகாய் சொல்லப்படுகிற அன்பிற்கினர்களே, எசேக்கியா என்கின்ற ஒரு மன்னன் தன்னை எதிர்த்து வருகிற அந்த போரின் பொழுது எசேக்கியா அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீ கல்லாலோ மண்ணாலோ செய்யப்பட்ட கடவுள் அல்ல, மனிதனுடைய கரங்களினாலும் செய்யப்பட்ட கடவுள் அல்ல, நீ வாழும் கடவுள், நீ ஒருவரே உண்மையான கடவுள் என்று நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி எசேக்கியா என்கிற மன்னன் அழகாக சொல்லுகிறார். எனவே கடவுள் ஒருவரே, அவரே உண்மையான கடவுள் என்று சொல்லி நாம் உறுதியாய் நம்புகின்ற பொழுது கண்டிப்பாய் நமக்கு எரிநரகம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள். சரி, இப்போ தீர்ப்பின் பொழுது யாருக்கெல்லாம் நரகம் என்று சொல்லி நாம பார்த்துட்டோம். அந்த லிஸ்ட்ல யாராவது இருக்கீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்ப நரகன்னு ஒன்று இருக்குன்னா ஆண்டவர் கொடுக்கிற அந்த நிலை வாழ்வு யாருக்கு? யாருக்கு நிலை வாழ்வு? யாருக்கு? அவங்களாம் கை தூக்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் நிலை வாழ்வு வேணும், நிறை வாழ்வு வேணும்? இந்த நிலை வாழ்வு என்ன? கடவுளோடு இருப்பது, கடவுளோடு வசிப்பது. அன்றைக்கு யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார் இயேசு? நான் மேலே போறேன், மேலே போயிட்டு ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டு கீழே வந்து உங்களெல்லாம் இட்டுட்டு போறேன். அப்ப இயேசுவோடு இருப்பதற்கும் தந்தையோடு இருப்பதற்கும் தூய ஆவியோடு ஒன்றித்து இருக்கிற ஜாலியா அவங்க கூட போயிட்டு அவங்க கூட ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அவர்களோட பிக்னிக்லாம் போயிட்டு சந்தோஷமா இருக்கிற இடம் நிலை வாழ்வு. எப்பொழுதுமே மகிழ்ச்சி, எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளான ஒரு அமைதி, உள்ளுக்குள்ளான ஒரு ஆனந்தம் ஆண்டவர் கொடுக்கிற அந்த நிலை வாழ்வில் இருக்கிறது. எனவே அன்பிற்கின்றவரை, யாருக்கு அந்த நிலை வாழ்வு? நரகம் யாருக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த நிலை வாழ்வு யாருக்கு என்று சொல்லுகிற பொழுது இந்த மண்ணுலகிலே சரியான வாழ்வை வாழ்கின்றவர்கள். அது என்ன சரியான வாழ்வு என்பதை ஒரு சில திருவிழிய அந்த ரெஃபரன்ஸோடு நம்ம பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 5:24 வாசிங்க. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். என்ன தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டாங்க? தண்டனை தீர்ப்புக்கு. நமக்கு நரகம் கிடையாது. யாருக்கு நரகம் இல்ல? மகனை ஆண்டவர் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப இயேசுவை நம்புகிறவங்களுக்கு நரக தீர்ப்பே கிடையாதுங்க. இயேசுதான் உண்மையான கடவுள். அவர் இருக்கிறாருங்க. இயேசு சொல்றார், நான் கேட்கிறேங்க. அன்னைக்கு எப்படியாய் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இரவெல்லாம் நான் பாடுபட்டு உழைத்தேன். ஆண்டவரே, இரவெல்லாம் பாடுபட்டு உழைத்தேன், என் வலையில ஒண்ணும் சிக்கல. ஆனா நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க நான் என் வலையை போடுறேன் அப்படின்னு வலையை போடுறாரு. நம்பிக்கையோடு வலையை போட்டார். அவருடைய வாழ்க்கையில வாழ்வு. மீன் நிறைய கிடைச்சிச்சா? நல்ல மீனா கிடைச்சிச்சு. அப்ப வாழ்வு கிடைத்தது, அவருக்கு வாழ்வு கிடைத்தது. அப்ப கடவுளை நம்புகிறவனுக்கு வாழ்வு, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பிற்கின்றவர்களே. எனவேதான் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 28 34 அழகாய் சொல்கிறது, என் செயல்கள் கடவுளுக்கு ஏற்புடையவனாய் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அந்த நபர் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார், கடவுள் அனுப்பவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். கடவுள், தந்தை கடவுளுக்கு ஏற்ற செயல் என்ன? இயேசுவை நம்புவதுதான். அதுதான் தந்தை கடவுளுக்கு ஏற்ற செயல். காரணம், வேதவசனம் சொல்லுவது போல இயேசு கிறிஸ்து தந்தை என்ன சொல்றாரோ அதை தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறார். எனவே யோவான் நற்செய்தி 6:28-34 சொல்லுகிறது, கடவுளுக்கு ஏற்புடையவராய் நாம் இருக்க வேண்டும் என்றால், தந்தை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர் அனுப்பின அவருடைய மகனை நம்புவதுதான் என்று சொல்லி வேதவசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. யோவான் 3:15 சொல்லுகிறது, அவருடைய நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் நிலை வாழ்வை பெறுவர். பிரைஸ் தி லார்ட். யோவான் 3:15 சொல்லுகிறது, அவருடைய நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் நிலை வாழ்வு. அவருடைய நம்பிக்கை கொள்கிற எல்லோருக்கும் நிலை வாழ்வு. நீங்களா நம்புறீங்களா? நாம நம்புறோமா? கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஆண்டவர்,
இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நமக்கு எல்லாம், இயேசுவே நமக்கு போற்றுகிறோம் இயேசுவே, போற்றுகிறோம் இயேசுவே, புகழ்கிறோம் இயேசுவே, புகழ்கிறோம் இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் இயேசுவே, ஆராதிக்கிறோம் இயேசுவே. நீர் ஒருவரே கடவுள், நீர் ஒருவரே கடவுள், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே மீட்பர், நீர் ஒருவரே மீட்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை நம்புகின்ற பொழுது, அப்போ நம்பிக்கை என்றால் என்ன? அந்த கேள்விக்கு வருகின்ற பொழுது, நம்பிக்கைனா நம்ம பார்ப்பதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11:1 அழகாய் சொல்லுகிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாததை பற்றி ஐயமற்ற நிலை. அப்போ நாம் எதிர்நோக்கி இருப்பவை, ஏதாவது நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இது நடந்துராதா? ஆண்டவரே, என்னுடைய பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிராதா? நான் கட்டி கொண்டிருக்கிற வீடு கட்டி முடிக்கப்பட்டு விடாதா? என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்து விடாதா? இவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே, என் குடும்பத்தில் கடன் தொல்லை ஆண்டவரே, இந்த கடன் தொல்லையிலிருந்து எனக்கு ஒரு வழி கிடைக்காதா? என் வாழ்வு அமைதியா இருக்காதா என்று சொல்லி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவன் என்ன யோசிப்பான்? எப்படியா இருக்கணும்? என் கடவுள் கண்டிப்பாய் தருவா, என் கடவுள் எனக்கு கொடுத்து விட்டார் என்று நம்புவதுதான். நம் கண்ணுக்கு புலப்படாதவை பற்றியும் ஐயமற்ற ஒரு நிலை கிடைச்சிடும் என்கிற நம்பிக்கை. என் கடவுள் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேங்க, கண்டிப்பா இது எனக்கு நடக்கும் என்று சொல்லி கடவுளிடம் நாம் வருகின்ற பொழுது கண்டிப்பா இது நம் வாழ்க்கையில் நடக்கும். எனவேதான் அன்பிற்கினியவர்களே, அழகாய் சொல்லப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1-40 முடிய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, எப்படியாக இந்த திருவிவிலியத்தில் ஏராளமான மக்கள் கடவுள் மீது ஐயமற்ற நம்பிக்கை வைத்து அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார்கள் என்று. அது ஆபிரகாமில் தொடங்கி கடைசியில நம்முடைய திருத்தூதர்கள் வரைக்கும் அது போயிட்டு இருக்கு. ஐயமற்ற ஒரு நிலையில இருக்கின்றவர்கள். ஆபிரகாம் அவர்கள் என்ன சொல்றாரு? கடவுள் எந்த ஊர்ல இருந்தார்? அவரு ஊர் என்கின்ற ஊரிலிருந்து அவரை கானாதேசத்துக்கு அனுப்புகிறார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் நம்பினார். ஐயமற்ற ஒரு நம்பிக்கை ஆபிரகாமிடம் இருந்தது. எனவேதான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது, அவர்களால் குழந்தை பெற்க முடியாது என்று அவருக்கு தெரிந்தும் கூட அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள். அவருக்கு தெரியும் எனக்கு 100 வயசு கிட்ட ஆக போகுது. ஆண்டவர் கடவுள் சொல்றாரு, உனக்கு உன்னுடைய இனத்தை நான் பெருக்குவேன்னு சொல்றாரு. ஆனால் அங்க சந்தேகம் இல்லாமல், இதெல்லாம் எப்படி முடியும்? எனக்கு 99 வயசு ஆயிடுச்சு, என் மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு, இதெல்லாம் எப்படி நடக்குன்னு அவர் யோசிக்கல. கடவுள் சொன்னார் நடக்குங்க, கடவுள் சொல்லிட்டாருங்க நடக்குங்க. என் வாழ்க்கை மாறும் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டேன்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். உலகம் முடிவரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை திக்கற்றவர்களாய் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நிழல்கள் உன்னை விட்டு போனாலும் கூட நான் உங்களை விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். தாய் உன்னை விட்டு போனால் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்னட்டு போக மாட்டாருங்க. என் மகிழ்ச்சி என்னுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 16 அவர் கண்டிப்பாக மாற்றுவாருங்க. இதுதான் உண்மையான நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக கடவுள் செய்வார். அவர் பொய் சொல்வதற்கு மனிதர் அல்ல. இடைச்சட்டம் அழகாய் சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, நீ நம்பினான் கடவுளுடைய மாட்சியை காண்பார் என்று மார்த்தா மரியாவிடம் சொல்லப்படுகிறது. தன்னுடைய தம்பி செத்துட்டான். யாரு? லாசர் இறந்துட்டாரு. அப்ப கடவுள் சொல்றாரு, நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உனக்கு கூறவில்லையா? நீ நம்பினா கடவுளுடைய மாட்சியை காண்பாய். இங்க மட்டும் இல்ல, நீ நம்பினா நிலைவாழும் இருக்கு, அதை நீ காண்பாய். அப்ப சொல்றாங்க, ஆண்டவரே நீ தான் உயிருள்ள கடவுள், நான் நம்புறேன். மார்த்தா சொல்றாங்க, நீங்க தான் ஆண்டவரே எல்லாமே, நான் நம்புறேன் ஆண்டவரே என்று சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குது? லாசர், இறந்த லாசர் உயிரோடு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இறந்து போயிருக்கிற நம்பிக்கை கண்டிப்பா உயிர் பெற்று எழும். உன் வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கிற நிலையில் இருக்கிறதோ எல்லாம் முழுகிற நிலையில் ஆண்டவர் வச்ச நகைய கடை வச்ச ஆண்டவரே, அங்க அடமானம் வச்ச நகை முழுக போகுது ஆண்டவரே, கவலைப்படாத, மீட்டு கொடுக்கிறார் கடவுள். கண்டிப்பா எல்லாத்தையும் மீட்டு கொடுப்பா. நீ இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவரால் திரும்பவும் கொடுக்க முடியும், நீ நம்பனா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள். இழந்த உன் உடலை, உன்னுடைய உடல் சுகத்தை மீண்டுமாய் ஆண்டவர் கடவுள் கொடுக்க போகிறார். அன்பிற்கினியவர்களே, மத்தேயு 9:28 வாசிக்கலாம். அங்க என்ன சொல்லப்படுகிறது? ஒரு பார்வையற்றவன்
ஆண்டவருடைய வீட்டை நோக்கி போயிட்டே இருக்கிறான். ஆண்டவரே, தாவீது மகனே, என் மீது இரக்கம் வைங்க ஆண்டவரே, எனக்கு பார்வை இல்லை என்று சொல்லி கத்திக்கொண்டே போகிறாங்க. அப்பொழுது அவர் வீடு வந்து சேர்ந்தது ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று ஆண்டவர் கேட்டார். அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஆம் ஐயா. ஆம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 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 பாருங்க, ரெண்டு பார்வையற்ற வராங்க. அப்பா தாவீது மகனே, எனக்கு பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு கேட்டுட்டே வராங்க. இயேசுனுடைய வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. இயேசு வீட்டு வரைக்கும் வந்து இயேசு கேட்கற அவங்கள பார்த்து, ஏம்பா உங்களுக்கு மீண்டுமாய் பார்வை கொடுக்க முடியும் நம்புறீங்களாப்பா நீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? கொடுப்பீங்க, ஆனா கொடுக்க மாட்டீங்க. நம்ம கூட இப்படிதான் வரப்போ ஏதாவது நம்முடைய பருங்கொடைக்கு வந்திருக்கிறோம், வந்துட்டு என்ன நினைப்போம்? வரும் ஆனா வராது, கிடைக்கும் ஆனா கிடைக்காது அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. இதை என்னால் செய்ய முடியும் என இன்னைக்கு எல்லாரும் கேட்கிறாரு. உன்னுடைய குடும்பத்தில் மீண்டுமாய் மகிழ்ச்சி என்னால் கொடுக்க முடியும், நீ நம்புறியா? என்ன சொல்ற? ஆமென். உன்னுடைய உடல் நோயிலிருந்து உனக்கு விடுதலை என்னால் தர முடியும், நம்புறியா? உன்னுடைய குடும்பத்தில் உன் கணவனுடைய குடியிலிருந்து வெளிவருவான், நீ நம்புறியா? மீண்டுமாய் உன் குடும்பம் சேரு, நீ நம்புறியா? உன்னுடைய எல்லா விதமான இழந்து போனதை மீண்டுமாய் மீட்பேன், நம்புறியா? உன்னுடைய கணவன் மனைவி எல்லா பிரச்சனையும் நீங்க, நீ நம்புறியா? உன்னுடைய பிள்ளைகள் உன்னை பார்த்துக்கொள்ளாரு, நம்புறீங்களா? ஓகே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்பிக்கையோடு நீ சொல்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நம்பிய வண்ணமே உங்களுக்கு நடக்கட்டும். மீண்டுமாய் அவருடைய வாழ்வில ஒளி பிறக்கிறது. இருளிலே இத்தனை நாட்களாக இருந்தவருடைய குடும்பம் இன்றைக்கு ஒளியிலே இருக்கிறது. காரணம், ஆமென். ஆமாப்பா, உன்னால முடியும் அப்பா, உன்னால எல்லாம் முடியும் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை, அந்த நம்பிக்கை தான் அவங்க வாழ்க்கையில ஒளியை கொடுத்தது. அன்பிற்கினவர்களை பாருங்க, அப்படியாகவே லூக்கா 17:11 நாம வாசிக்கிறோம். அந்த தொழுநோயாளி ஆண்டவரிடம் வருகிறார். எழுந்து செல்லும் உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் சொல்றாரு. அப்படியாகவே மார்க் 5:34 வாசிக்கிறோம். அந்த மீண்டுமாய் அந்த நோயாளிகள் ஆண்டவரிடம் வருகிற, மகளே உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று சொல்லி அங்கேயும் அவருடைய நம்பிக்கை குறித்து ஆண்டவர் ஏற்படுகிறார். இப்படியாகவே அந்த மத்தேயு நற்செய்தி 15:28 இரத்தப்போக்கிலால் அவதிப்பட்ட பெண் ஆண்டவருடைய ஓரத்தை தொட்டாலே போதும், ஆண்டவருடைய அந்த துணியினுடைய ஓரத்தை தொட்டாலே வந்து நம்பிக்கையோடு வருகிறார். தன்னிடம் எல்லாத்தையும் மருத்துவர்களுக்கு கொடுத்து விட்ட பொழுதும் கூட, மகளே உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினவர்களே, நம்பிக்கை ஐயமற்ற ஒரு நிலை, கண்ணுக்கு புலப்படாதவை கிடைக்கும் என்கின்ற ஐயமற்ற நிலை. என் கடவுளால் இதை கொடுக்க முடியும். காரணம், இந்த உலகத்தை காட்டிலும் கடவுள் உயர்ந்த, இந்த உலகத்தை படைச்சது என் கடவுள் தான். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் கடவுள் பெரியவர். ஆமென். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை காட்டில யாரு? நம்ம கடவுள் பெரியவர். நம்ம மனிதர்கள் கிடையாது, நம்ம கடவுள். நம்ம ஐயோ ஆண்ட அப்பா இது செஞ்சு கொடுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அவங்களால முடியாம போகும். நம்ம கடவுளால முடியாதது, அவரால் இயலாதது ஒன்றுமில்லை. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது, கடவுளால எல்லாம் இயலும், எல்லாம் இயலும், எல்லாம் இயலும், நாம் ஆம் என்று சொன்னால். ஆமென். அப்ப அன்பிற்கினவர்களே, இப்படியாய் கடவுள் மீது ஒரு விசுவாசமுள்ள வாழ்வு, இது இந்தல மட்டும் கிடையாது, நல்லா இருக்கிற நேரத்திலும் கிடையாது, துன்ப வேளையிலும் கூட நாம சொல்லுகிறோம். அன்றைக்கு எப்படியாய் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகு, தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தீயில தள்ளப்படுறாங்க. தீயில போயிட்டு என்ன பண்றாங்க? ஆண்டவர் மீது நம்பிக்கை, என் கடவுளை தாண்டி வேற யாருக்கு நான் வணக்கம் செலுத்த மாட்டேன் என்கிற நம்பிக்கை அவர்களை தீக்குள்ளாக உள்ள அனுப்புகிறது. வேத வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் தீயில இருந்து ஆண்டவர் கடவுளை ஆராதனை செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை அந்த தீக்குள்ளாக குளிர்ச்சியான காற்றை ஊதச் செய்தார். அவருடைய புகை வாசம் இல்லாதபடிக்காய், அவர்கள் மீது புகை வாசம் இல்லாதபடிக்காய் ஆண்டவர் கடவுள் அவர்களை வெளியே அழைத்து வந்தார். பாருங்க அன்பிற்கினவர்களே, நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்ற பொழுது இங்க மட்டுமில்லை நமக்கு வாழ்வு, அங்கேயும் அந்த நம்பிக்கை. எல்லா வேலைகளையும் நாம் தள்ளப்படுகின்ற பொழுதும் கூட, அன்னைக்கு சிங்கக்குகையிலே தானியேல் தள்ளப்படுகின்ற பொழுது நம்பிக்கையோடு இருந்தார். சிங்கங்களுடைய வாயை அவர் கட்டி போட்டு ஆண்டவர் தானியேலை காப்பாற்றினார். அப்படியாகவே நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினவர்களே, அன்றைக்கு சூசனா என்கின்ற அழகான பெண் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். ஆண்டவர் அந்த துன்பமான வேளையிலே தானியேலை கொண்டு அவரை மீட்டார். எனவே நம்ம துன்பமான வேளையிலும் இதே நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது கடவுளுடைய வல்லமையின் ஆற்றலை, அவருடைய அதிசயத்தை நம் வாழ்விலே கண்டுணர்ந்து கொள்ள முடியும். இது முதல்ல. இரண்டாவது, யாருக்கு இந்த நிலைவாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது மிக குறிப்பாக மிக 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 முக்கியமாக பார்க்கின்ற பொழுது,
நம் சகோதர சகோதரிகள் மீது அன்பு கொண்டிருக்கிற பொழுது நிலை வாழ்வு இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மிக முக்கியமானது இது. நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட மற்றொன்று இது மிக மிக முக்கியம், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள. 1 யோவான் 3:14. நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால், நாம் சகோதர அன்பு கொண்டிருப்பதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்தோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். Praise the Lord. பாருங்க, ரொம்ப அழகான வசனம். இதுலயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. மொழியின் உணர்வாசி வாசிக்குமா? அதை நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்தோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலே நிலைத்திருக்க. அவ்வளவுதான். நீ அன்பு வச்சிருந்தா உனக்கு வாழ்வு. உன் சகோதர சகோதரிகளை, உன் தாயை, வயதான உன்னுடைய பெற்றோர்களை நீ அன்பு செய்தால் உனக்கு வாழ்வு, இல்லைன்னா சாவு. அவ்வளவுதான். எளிமையாய் சொல்லிவிட்டது இறை வார்த்தைகள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய பெற்றோர்கள், வயதான பெற்றோர்களை கண்டுகொள்ளாத பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வசனம் போய் சேரும். நான் பணியாற்றின ஒரு இடத்துல, அவர் ரொம்ப பக்திமான். நான் என்னுடைய அசிஸ்டண்டாக இருக்கிறப்ப ஒரு இடத்துல முன்னால் தான் உட்காந்துட்டு இருப்பார். எங்கேயும் கை காட்ட முடியல, எல்லாரும் முன்னால் உட்காந்து, இந்த நடுவில் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பார் வச்சுங்களேன். பூசைனா 5 மணிக்கு பூசை, அவர் 4 மணிக்கெலாம் வந்துடுவார். அவ்வளோவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஒரு மனிதன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னை கூப்பிட்டார். நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு, பெரிய வீடு, நல்ல மாளிகை வீடு, நல்ல பணக்காரர். ஒரே ஒரு அந்த வீடு ஃபுல்லாக ஒரு பெரிய ஹாலு, அது பக்கத்தில் இட்டுட்டு போயிட்டு ஒரு சின்ன ரூமு, உள்ளே போனாலே நாத்தம். அவ்வளோ பெரிய வீட்டில் அந்த ரூம் மட்டும் நாற்றம் அடிக்கிறது. உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா, வயசான அம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நோய் உற்று அப்படியே மலிஞ்சு இப்படி படுத்துட்டு இருக்காங்க. நான் அவங்க கூட நன்மை கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தேன். என்னம்மா இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, இவ்வளவு நோயில் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாமா? எங்கப்பா நானும் தான் சொல்கிறேன். அவங்ககிட்ட கண்டுக்கவே மாட்டான், வா வேலை வேலைன்னு போயிடுறான். சரி, உங்கள் மாமி, உங்கள் மருமகள் இருக்காள, அவளாம்பா நான் எப்போ சாவோம் அவங்க அம்மாவை எடுத்துகிட்டு வந்து எப்போ இங்கே வைக்கலான்னு காத்துட்ருக்காப்பா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, ஆலயத்துக்கெல்லாம் நல்லா வராங்க, நல்லா 2 பேருமே நல்லா தான் வருவாங்க, அவங்க கணவன் மனைவி 2 பேருமே. ஆனால் அவங்க சொந்த அம்மாவை பார்க்க, மாமியாரை பார்க்க முடியலையே என்று சொல்லி நான் வருத்தப்பட்டேன். 2-3 மாதத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மாவை நான் தான் அந்த சாவு பூச வைக்கிறேன், அவங்க அம்மா இங்கே கடத்திட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதாங்க பாரு. எப்பா முடியல, அம்மா போயிட்டியம்மா, எப்படியம்மா என்னை இப்படியெல்லாம் வளர்த்தியம்மான்னு சொல்லி அழுதான். எனக்கு செருப்பால் எடுத்து அடிக்கிற போல தோணுச்சு. அடாடே, அவங்க இருக்கிறப்ப நல்லா பார்த்துட்டு இருந்தா அவங்க நல்லா இருந்திருப்பாங்களேடா. இது போல தேவையற்ற அன்பு இல்லாதனால, அன்பிற்கினியர்களே, அன்பு இல்லை, ஒன்றும் இல்லை. 1 கொரிந்தியர் 13 சொல்வது போல அன்புதான் எல்லாமே. கடவுள் அன்பா இருக்கிறார், 1 யோவானில் சொல்வது போல 4. அப்ப அன்பிற்கினியர்களே, கடவுள் அன்பா இருக்கிறார், நாம் அன்பா இருக்கணும். அவ்வளவுதான். அன்பு இருந்தா வாழ்வு, இல்லைனா சாவு. 1 யோவான் 3:14 அழகாய் சொல்லுகிறது. எனவே எல்லாரிடமும் அன்பா இருப்போம். வாழ்வு எப்பொழுது முடியும்னு யாருக்கும் தெரியல. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் மழைமலை மாத கோயிலில் ஒரு தியானம் கொடுத்துட்டு நான் என்னுடைய காரில் முன்னால் போயிட்டு இருக்கேன். எனக்கு முன்னால் போன கண்டெய்னர் கீழே விழுந்துச்சு. ஆன் த ஸ்பாட்டில் அவர் செத்துட்டார் அந்த மனுஷன். நான் போகிறேன், ஜஸ்ட் இப்படி எனக்கு முன்னால் போன ஜஸ்ட் இன்னும் ஒரு 10 அடி தான், அங்கே போகிற ஒரு கண்டெய்னர் அப்படியே போய் மலர்ந்து கீழே விழுந்து அதில் இறந்துட்டேன். அந்த ஸ்பாட்டில் காலி. அப்போ வாழ்வு எப்போ சாவுனே தெரியல. எப்படி இயேசுடைய வருகை நினையாத நேரத்தில் இருக்குமோ, நம்ம சாவு நினையாத நேரத்தில் தான் இருக்கும். செத்துட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு நீதி தீர்ப்பு இருக்கிறது, நீதி தீர்ப்பின் பொழுது நரகம் இருக்கிறது, நாமெல்லாம் தகதகன்னு எரியும். அதனால் வாழ்கின்ற பொழுதே அன்பு செஞ்சு வாழலாம் கண்டிப்பாக நமக்கு. அதனால் சண்டை கிண்டை எதுவும் போடாதீங்க, சந்தோஷமாக இருங்க. பக்கத்தில் முடிஞ்சால் பேசுங்க, புரளியெல்லாம் பேசாதீங்க. நம்ம ஊரில், எங்கள் ஊரில் ஒரு மாதத்துக்கு ஊரே அமைதியாக இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது ஊர் இவ்வளோ அமைதியாக இருக்குது, எதுவும் ஒரு புரளியெல்லாம் வரலையே அப்படின்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஊரில் சொன்னாங்க, ஃபாதர் 1 மாதத்துக்கு ஏரி வேலை இல்லை ஃபாதர், இந்த 100 நாள் வேலை. உங்களுக்குலாம் தெரியாது அதை பற்றி, மகத்துவத்தை பற்றி. நீங்கள் திருச்சி சிட்டியில் இருக்கிறதுனால. ஏரி வேலை தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஏரி வேலையில் போய் ஒரே குடும்பத்தை கெடுக்கிற பேச்சு தான். ஒன்றா சேர்ந்துக்கின்னு, இதில் ஆண்கள் வேற, முன்னால் பெண்கள் பேசுவாங்க குழுவாக சேர்ந்து, அது ஓகே. இப்போ ஏரி வேலைக்கு ஆண்களும் போய் அப்படியே கும்பலாக சேர்ந்து ஊரை நாசம் பண்ணி வைக்கிறானுங்க இந்த ஏரி வேலையில். நல்லது நடக்குது, ஒரு சில இடத்துல இது மாதிரி தீமையும் நடக்குது. அன்பிற்கினவர்களே, அன்பை நாம் பகிர்வோம். அன்பை கொடுக்கிறப்ப கண்டிப்பாக வாழ்வு இருக்கிறது. அதுவும் சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்துவோம். இப்போ அழகாய் சொல்லப்படுகிறது 1 யோவான் 4:20,
என்னுடைய ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோ கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்தவே முடியாது. நீ எவ்வளவு கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு ஆராதனையில் பங்கு கொண்டாலும் சரி, ஆண்டவரே ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எப்பா ரட்சிப்பின் ஆண்டவரேன்னு சொல்லி எவ்வளவு கத்துனாலும் சரி, வீட்டுக்கு போய் நீ அன்பை கொடுக்கணும். 4 சுவருக்குள்ளாக முடிவதில்லை நம்முடைய ஆன்மீகம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது கோவிலுக்குள்ளாக மட்டும் முடிந்து விடுவது கிடையாது. இங்க மட்டும் வந்து ஆண்டவர் 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 என்று சொன்னா ஒண்ணும் முடியாது. அதுதான் மத்தேயு நற்செய்தி அழகாய் சொல்லுகிறது. என்னை ஆண்டவர் ஆண்டவர் என்று அழைப்பவங்கெல்லாம் உள்ள வர முடியாதுங்க. நடிக்காத, நீ நடிக்கலாம் இங்க நம்புவானுங்க. நான் நம்பலாம், ஐயோ இவன் பக்திமானுப்பா, இவனை போல எந்த மானும் கிடையாது, ஒரு புள்ளி மானும் கிடையாதுன்னு நான் சொல்லலாம். கடவுளுக்கு தெரியும், உள்ளத்தை அறிந்த கடவுள், நம்ம படைச்ச கடவுள், அவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது அன்பிற்கின்றவர்களே. எனவே சகோதர சகோதரிகளை, நம் உறவுகளை மன்னித்து மறப்போம். அதுதான் கடவுள் நம்மிடம் கேட்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்படியாகவே மூன்றாவதாக அன்பிற்கின்றவர்களே, மிக சுருக்கமாக தூய ஆவிக்குரிய மனநிலையிலே வாழ்வோர் நிலை வாழ்மை உரிமையாக்கிக் கொள்கிறார்கள். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. கடவுளுக்குரிய ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் ஆவிக்குரிய மனநிலையை கொண்டிருப்பர், அவர்களுக்கு வருவது வாழ்வு ஆகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆவிக்குரிய மனநிலை, ஆவியிலே இருக்கின்றவர்கள், கலாத்தியர் 5:22-23 அழகாய் சொல்லுகிறது. தூய ஆவியாடிய கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்மையும், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்று சொல்லுகிறது. கலாத்திரிக்கு திரும்பவும் 6:8 சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவியினுடைய நிலை வாழ்வை அறுவடை செய்கிறார்கள். ரொம்ப அழகான வார்த்தைகள். கலாத்தியர் 6:8 சொல்லுகிறது. வாசிங்க. தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர், தன் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலேயே அழிவை அறுவடை செய்வார். அழகான இறைவார்த்தை. நம்ம எக்ஸ்பிளனேஷனே வேணாங்க, அதுவே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது பாருங்களா. தன் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்கிறாங்க. நான் எதை விதைக்கிறோனோ அதை அறுவடை செய்கிறேன். நான் பாவத்தை விளைகிறேன், நான் ஊனியல்பில் இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற நாட்டங்களை நான் இருக்கிறேன்னா இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்வு முடிஞ்சு போச்சு. அடுத்த வாழ்வு 2வது சாவு தான். அடுத்து ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்கிறார்கள். நீங்க எதனை அறுவடை செய்ய போறீங்க? நெல்லா, கோதுமையா, வாழ்வா, சாவா? எதை அறுவடை செய்ய போறீங்க? வாழ்வு. அப்ப அறுவடை செய்யணும் என்ன பண்ணணும்? விதை விதைக்கணும். அறுவடைக்கு மட்டும் வந்துடாதீங்க. அங்க அறுவடைக்கு இதோட வந்தீங்கன்னா அது அருவாவோட அங்க அறுவடைக்கு வராதிங்க. ஆண்டவர் அறுத்து வரணும்லாம், சரிங்களா? அதனால இங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அங்க அறுவடை செய்ய முடியும். மண்ணகத்தில் நீங்க நல்லதை விதைச்சா விண்ணகத்தில் நீங்க நல்லதை அறுவடை செய்ய முடியும். இங்க மட்டும் எல்லாத்தையும் விதைச்சிட்டு போற இடம்லாம் பாவத்தை விதைச்சிட்டு அங்க வந்துட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு சீட்டு மட்டும் கொடுத்துருக்க ஆண்டவரே உள்ள. நோ 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 நோ. 4வதாக அன்பிற்கின்றவர்களே, கடவுளுக்காய் துன்பத்தை ஏற்றுக்கொள்வது. நிலைவாழ்வில் 10% உங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா கடவுளுக்காக ஒரு சின்ன துன்பம், இதை துன்பம்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்களுடைய டைமை நீங்கள் கடவுளுக்காய் கொடுக்குறீங்களே, அதுவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படியாகவே நீங்கள் கடவுளுக்காய் ஒரு சில துன்பங்களை, ஒரு நல் வாழ்வு வாழ்வது கூட துன்பம் தான். உங்களுடைய இடத்துல நீங்கள் பணி செய்கிற இடங்களில் கடவுளை பற்றி சொல்வது, அதுக்காக மதம் மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லலை. அது நமக்கு தேவையில்லை. அது அதில் 1% கூட நமக்கு தேவை கிடையாது. அது யாரும் மதம் மாற வேண்டாம். ஆனால் அவருடைய மனங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கிடம் மாறணும். இயேசுனுடைய அந்த அன்பு, இயேசுனுடைய இரக்கம், இயேசுனுடைய பணிவு, கருணை, எல்லாம் மன்னிப்பு எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? நம்ம வாழ்வால தான். நீங்கள் பக்கத்து வீட்டில் போயிட்டு சண்டை போட்டுன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவான்? இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாடா. இது ஆதி திருச்சபையில் நமக்கு எப்படி பேர் வந்துச்சு? கிறிஸ்துவ போல வாழ்ந்ததுனால நமக்கு கிறிஸ்தவன்னு பேர் வந்துச்சு. இப்போ நமக்கு அந்த பேருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை தான் நினைக்கிறேன். அதனால் அன்பிற்கின்றவர்களே, இயேசுவுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்வோம். கடைசியாக சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதை எதற்கே செய்கின்றீர்கள். மத்தேயு நற்செய்தி 25:34 நாம் வாசிக்கிறோம். அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, என் தந்தைக்கு ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றிய முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாங்க. அப்போ சொல்றாரு, நான் பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடை இருந்தேன், நீ ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். அப்ப கேட்பாங்க,
ஆண்டவரே நீங்க எப்போ ஆண்டவரே இதுலலாம் இருக்கு நாங்க கண்டு உனக்கு உதவி செஞ்சோம் சொல்றாரு. சின்னம் சிறியவர்களுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள். ஆமென். அப்ப சின்னம் சிறியவர்கள்லாம் ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள். கேட்கலாம், நாங்களே ஏழைங்க தான் ஃபாதர், எங்ககிட்ட என்ன இருப்பதை பகிர்வோம், நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்வோம். கொடுப்பதில் தான் இன்பம், கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. அப்புறம் கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. அதனால கொடுப்போம், சின்ன சிறியவர்களுக்கு நம்மளால முடிஞ்சது கொடுப்போம், நேரத்தை கொடுப்போம், நம்முடைய பெற்றோர்களோடு பேசுவோம். இன்னைக்கு ஒரு சில இடங்களெல்லாம் பெற்றோர்கள் அனாதைகளை போல இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பேசுவோம், உறவுகளோடு பேசுவோம். இந்த சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நேராக போய் அவர்களோடு பேசுவோம், சந்திப்போம், அன்பை பகிர்ந்து கொள்வோம். நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது வேதவசனங்கள் அழகாய் சொல்லுகிறது அன்பிற்கினியவர்களே, நமக்கு நிலைவாழ்வு இருக்கிறது. லூக்கா 14:13-14 சொல்லுகிறது, நீங்கள் விருந்து உண்கின்ற பொழுது ஏழைகளையும் ஊனமுற்றவர்களையும் கால் ஊனமுற்றவர்களையும் பார்வையற்றவர்களையும் அவர்களுக்கு நீங்கள் விருந்திலே முதல் பங்கை கொடுங்கள் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துமஸ் எல்லாம் வரப்போகுது. அந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். இதெல்லாம் செய்கின்ற பொழுது என்ன நடக்குது, நம்பிக்கை கொள்கின்ற பொழுதும் அன்பு செய்கின்ற பொழுதும் சகோதர சகோதரிகள் அன்பு செய்கின்ற பொழுதும் கடவுளுக்காய் துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுதும் ஆவிக்குரிய மனநிலையில் வாழ்கின்ற பொழுதும் சின்னஞ்சிறியவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுதும் நமக்கு என்ன கிடைக்குது, நிலை வாழ்வு. நம்ம பேரெல்லாம் அங்கே எழுதிடுவாங்க. அப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே நம்ம பேர் வாசி, காணிக்கை மேரி ஏமா ரைட்டுமா, நீ இந்த சைடு போமா, வாழ்வுக்கு போமா, காணிக்கை ராஜி இது சரியில்லைப்பா, நீ அப்படி போப்பா அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஓகேவா? ஆமாம். ஏசியா இன்னும் வரல. இயேசு இறந்த பின்பாக, அவருடைய உயிர்ப்புக்கு பின்பாக சீடர்கள் என்ன சொன்னாங்க, இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு, உடனே வாங்க என்று சொன்னார். திருத்தூர் பணி என்ன வாசி 4ஆம் அதிகாரத்தில் எல்லா சொத்தையும் வித்துட்டு இயேசு தான் வரப்போறா, இதுக்கப்புறம் என்னது சொத்து அப்படின்னு சொல்லி சொத்தை வித்துட்டு எல்லாரும் பகிர்ந்து கொண்டாங்க. இன்னொரு பேர் என்ன பண்ணாங்க, சோம்பியா இருந்தாங்க. இயேசு வந்துட்டு போறாரு, இதுக்கப்புறம் நம்ம உழைக்க வித்துக்கினாரு சொல்லி சோம்பியா இருந்தாங்க. அப்போ பவுலடிகளார் சொல்கிறார், உழைக்க மனமில்லாத உணலாகாது, இயேசு கண்டிப்பாக வருவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ why the relate பரிசியா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேதுரு 3:9 அழகா இதற்கான பதில் சொல்லுகிறது. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகிறார்கள். அதெல்லாம் யார், நம்ம தான் வந்துட்டு போயிடலாம, இன்னத்துக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணுகிறாரு. நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம், ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்தவில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனமாற வேண்டும் என அவர் விரும்புகிறார். அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள். ஒருவேளை இயேசு இப்ப வராருன்னா எத்தனை பேர் நரகத்துக்கு போவோம், எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவோம்? மனசாட்சியோட கை தூக்கத்தால நீங்களே யோசிச்சிங்களா? இப்ப இயேசு இப்ப வராருங்க, இப்ப 1 மணி டைம் ஆச்சு, லஞ்ச் பிரேக், இந்த நேரத்தில் இயேசு வர போறாருன்னா என்ன பண்ணுவோம்? எத்தனை பேர் நரகத்துக்கு போவோம், எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவோம்? அவ பாருங்க அன்பிற்கிற, இயேசு நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். இந்த திருவருகை காலம் என்பது இயேசுனுடைய வருகைக்காய் நாம் காத்து கொண்டிருக்கிற காலம் மட்டுமல்ல. பிரைஸ் தி லார்ட். திருவருகை காலம் இயேசுனுடைய 2வது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற காலம் மட்டுமல்ல, இயேசு நம் ஒவ்வொருவருக்காக அவருடைய உருவிலே, கடவுளுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும், நாம் மனமாற வேண்டும், நம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு அவருக்கான வாழ்வை வாழும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு நமக்காய் காத்து கொண்டிருக்கிற காலம் இந்த திருவருகை காலம். எனவே அன்பிற்கினியவர்களே, இயேசு நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நம்மெல்லாம் நம் பாவத்திலிருந்து வெளியே வர மாட்டோமா? நம்முடைய பழைய வாழ்விலிருந்து வெளிவர மாட்டோமா என்று நம் ஆண்டவர் இயேசு நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இணைச்சட்டம் 30வது அதிகாரம் 19வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். 30:19 அழகாய் சொல்லுகிறது. கடவுளுடைய விருப்பம் என்ன? உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து
வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் உன்னுடைய வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். Praise the Lord. Praise the Lord. எசேக்கியேல் 18:23 சொல்லுகிறது, உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் தம் வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அன்றோ. எசேக்கியேல் 33:11 சொல்லுகிறது, தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதையே, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. இரண்டாவது சாவு என்னது? 1 யோவான் என்ன சொல்ல? இரண்டாவது சாவு என்ன? நரகம். தீயோர் சாக வேண்டியது என்னுடைய விருப்பம் அன்று, ஆனால் தீயோர் தம் வழிகள் என்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளிலிருந்து திரும்புங்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் ஏன் நரகத்துக்கு போனோம்? என் வருகையின் பொழுது நீங்கள் தயாராயிருங்கள் சொர்க்கத்திற்கு. எனவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தைகள் அழகாய் சொல்லுகின்றன. நாம் எல்லோருமே வாழ்வு பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த நேரம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் என்பது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு நிமிடமும் நாம் இயேசுவை போல, அவர் தூய்மையாய் இருப்பது போல நீங்களும் தூய்மையாயிருங்கள். Be holy as your heavenly Father holy என்று சொல்லப்படுகிறது. தூய்மையான வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதனால தான் நம்மை நாமே தூய்மையாக்கிக் கொள்வதற்கு தான் இப்படிப்பட்ட நற்செய்தி கூட்டங்கள். நாம் எல்லோருமே தூய்மையான வாழ்வை வாழ வேண்டும், அதில் வளர வேண்டும். எல்லாருமே பாவியில் தான். அந்த பாவத்திலிருந்து எப்படியாய் நான் மீளுகிறேன், எப்படியாய் கடவுளுடைய துணையை நாடுகிறேன் என்பதில் தான் நம்முடைய விருப்பம் இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய இந்த முதல் வருகை எதுக்கு வந்துச்சுன்னு தெரியும். நிலைவாழ்வை கொடுப்பதற்காக வந்தார், கொடுத்தார். அதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்கான நேரத்தை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது வருகை நிச்சயமாக இருக்கிறது. அது வருகிற காலமும் நேரமும் தந்தை ஒருவருக்கு தெரியும். ஆனால் அவர் வருவார். வருவதற்கு முன்பாக பல துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த பல துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு இருக்கிறார். அப்படியா இருக்கிற ஆண்டவர் இயேசு ஒரு நாள் வரப்போகிறார், நீதிபதியாய் நிறுவராய் வரப்போகிறார். நன்மை செய்தவர்களுக்கு நிலைவாழ்வையும் தீமை செய்தவர்களுக்கு நரகத்தையும் அவர் கொடுக்க போகிறார். இந்த தீமை செய்கிறவர்கள், பாவிகள் எல்லோரும் மனமாற வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வருகிற இந்த திருவருகை காலத்தை நம்ம தகுதியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நாம் ஆண்டவர் பால் வருவோம். ஒவ்வொரு நாளும் கூட நம்முடைய பாவமில்லா ஒரு வாழ்வை புனித அல்போன்சா அவர்கள் தன்னுடைய ஜெபத்தில் சொல்வது போல, காலையில் எழுந்த பின்பாக அவர்கள் சொல்கிற ஜெபம், ஆண்டவரே, இந்த நாளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், இந்த நாள் முழுவதும் என்னை தூய்மை உள்ளவளாய் வைத்துக்கொள் என்று புனித அல்போன்சா அவர்கள் தன்னுடைய ஜெபத்தில் சொல்றாங்க. அப்படியாய் நாமும் கூட தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்வோம். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள், ஹalleluya.